வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ஹல்க் லோகன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இத பத்தி நான் வந்து நேத்து வந்து வீடியோ போட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம சேனல்ல தான் ஹல்க் லோகன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திய வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம சேனல்ல தான் சொன்னேன். ஆனா அந்த சொன்ன செய்திக்கு வந்து எனக்கான வியூஸ் அப்படிங்கிறது எதுவுமே போல. அதாவது ஒரு 1000 வியூ அப்படிங்கிறது எனக்கு போகவில்லை. இது வந்து ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம் தான். அதாவது சப்ஸ்கிரைபர் என்ட்ட இருக்க சப்ஸ்கிரைபர் வந்து 10 இருந்தா கூட எனக்கு வந்து எப்படியும் ஒரு 2Kக்கு மேலேயாவது வியூஸ் போயிருக்கும். ஆனா ஆல்மோஸ்ட் வந்து சத்தியமா ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பலான ஒரு விஷயமா நீங்க நேத்து பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஹல்க் லோகன் வந்து இறந்துட்டார்ல, அத பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து இப்போ வந்து இன்டர்நெட்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதாவது ஹல்க் லோகன் வந்து இயற்கையா வந்து அவர் வந்து மரணம் அடையல. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து இன்டர்நெட்ல வந்து பயங்கரமா சொல்றாங்க. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது அங்க இருக்க ஃபேன்ஸ், அமெரிக்க ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது அவர் வந்து இயற்கையாக மரணம் அடையல. இது வந்து திட்டமிட்ட ஒரு செயல் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து அங்க இருக்க அமெரிக்கால இருக்க போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர வந்து செக் பண்ணதுல வந்து அவருக்கு வந்து எந்த விதமான விஷயமும் நடக்கலையாம். அவர வந்து யாருமே கொலையோ எதுவுமே பண்ணலையாம். அவருக்கு வந்து இயற்கையான மரணம் வந்து தான் நம்மளுடைய ஹல்க் லோகன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஓப்பன் டாக்கா சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுடைய 90ஸ் கிட்ஸா இருக்கட்டும், அது மாரி 18 கிட்ஸா இருக்கும். அதாவது 1980, 90 அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது அந்த ஒரு காலகட்டத்தில வந்து WWE வந்து ஒரு மிகவும் ஃபேமஸான ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்மளுடைய ஹல்க் லோகன் தான். இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்றோம்ல, இதுக்கு முன்னாடி வந்து அதாவது 18 கிட்ஸா இருக்கட்டும், இல்ல 19 கிட்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவா திகழ்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஹல்க் லோகன் தான். அப்போ வந்து ஹல்க் லோகன் வந்து WWE வந்து டேக் ஓவர் பண்ணதே நம்முடைய ஹல்க் லோகன் தான். அதாவது WCWவா இருக்கட்டும், WWFஆ இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில வந்து WWE வந்து இப்ப இருக்க WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து கொண்டுட்டு போனதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னா அது நம்முடைய ஹல்க் லோகன் மட்டுமே தான். இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதிகமான ஒரு சேலரி வாங்குறாரு அப்படின்னு சொல்றோம்ல, அப்பயே நம்முடைய ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்முடைய ஹல்க் லோகன் வந்து அந்த WWEக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, WWCயா இருக்கட்டும், WWFஆ இருக்கட்டும், அந்த காலகட்டத்திலேயே வந்து அங்கேயே வந்து அதிகமான ஒரு சம்பளத்த வாங்குனவர் யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய ஹல்க் லோகன் மட்டுமே தான். இப்ப அப்பேற்பட்ட நம்முடைய ஹல்க் லோகன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறது வந்து யாராலுமே ஏத்துக்கொள்ளவே முடியல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பிரேவ் ஒயிட் வந்து இறந்தாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு செய்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சோகத்துல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ளயே இப்போ வந்து நம்முடைய ஹல்க் லோகனோட அந்த ஒரு இரங்கல் செய்தி வந்து இப்போ வந்து நம்முடைய ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. ஹல்க் லோகன் வந்து இறந்ததுக்கு வந்து அதாவது ரெஸ்லிங் வேர்ல்டு ஃபுல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துல வந்து மூழ்கி இருக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. அது இல்லாம நம்மளுடைய ராக்கா இருக்கட்டும், ஜான்சினாவா இருக்கட்டும், அண்டர்டேக்கரா இருக்கட்டும், வின்ஸ் மெக்மேனா இருக்கட்டும், அது இல்லாம அமெரிக்காவோட அதிபரான நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்பா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளுடைய ஹல்க் லோகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இரங்கலை வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னோம் அப்படின்னா, அது வந்து உண்மையிலும் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட்டா மாறிடும். அதாவது நம்முடைய ரிக் ஃப்ளேர் இருக்காருன்னா, ரிக் ஃப்ளேர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவரோட சோசியல் மீடியால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஹல்க் லோகனை வந்து யாருமே பார்க்கவே முடியாது. அது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதனை வந்து யாருமே பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லாம நானும் ஹல்க் லோகனும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கோம். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாரி வேற யாருக்கிட்டயுமே நான் இருந்ததில்ல அப்படிங்கிற மாரியும் நம்மளுடைய ஹல்க் லோகன் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்முடைய ராக்கும் நம்முடைய அ ஹல்க் லோகனுக்கும் உள்ள மேட்சஸ்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருந்த ஒரு செக்மெண்ட்டா இருக்கட்டும் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதாவது நம்முடைய ஹல்க் லோகனை பத்தி எல்லாமே சரி WWEல ஒர்க் பண்ண எல்லா ரெஸ்லருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்த்தி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, யாருமே வந்து ஹல்க் ஹோகனை பத்தி எந்த விதமான தப்பான ஒரு செய்தியுமே சொல்லல. இதுதான் முழுக்க முழுக்க உண்மை. அது இல்லாம ஏகப்பட்ட பேர் நம்முடைய அண்டர்டேக்கர்லாம் வந்து நம்முடைய ஹல்க் ஹோகனோட அந்த ஒரு இரங்கல் செய்திய கேட்டு உண்மையிலுமே வந்து அழுதுட்டாரு அப்படிங்கிற மாரிலாம் இன்டர்நெட்ல பயங்கரமா போகுது. அது உண்மையான்னு கேட்டா அது முழுக்க முழுக்க உண்மைதான். அது நம்முடைய வின்ஸ் மெக்மேனுக்கும் நம்முடைய ஹல்க் ஹோகனுக்கும் சுத்தமே ஆகவே ஆகாது. அப்பேற்பட்ட நம்முடைய வின்ஸ் மெக்மேன் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான வந்து நம்ம வந்து இழந்துட்டோம். அதாவது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியும் வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்முடைய ஹல்க் ஹோகனுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா, அத வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே மென்ஷன் பண்ணல. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து WWEக்கு வர்றதுக்கான ஒரு மூல காரணமா இருந்தது யாரு அப்படின்னா, நம்முடைய ஹல்க் ஹோகன் தான். அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸை பார்த்து தான் நம்முடைய ஹல்க் ஹோகனே வந்து அதாவது ஒரு மெயில்
சிலிர்த்து நான் டபிள்யூல வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய ஹல்க் ஹோகனை பார்த்து தான் நம்முடைய டபிள்யூக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமே வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க உண்மை. அது இல்லாமல் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்முடைய ஹல்க் ஹோகனோட ஒரு மிகப்பெரிய ஒரு இரங்கல் செய்தி தான். இப்போ வந்து ரொம்ப ஒரு செய்தி தான் இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகம் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து சொன்னார். அவர் என்ன விஷயத்தை வந்து சொன்னார் அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அப்படின்னா அது நம்முடைய ரிக் ஃப்ளேர் மட்டும்தான். அதாவது ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு இடத்த வந்து யாராலுமே நிரப்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனா வந்து எப்போ வந்து டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிறதுக்கான முழு அட்டவணையுமே இப்போ வந்து ரிவீல் ஆகிருக்கு. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம், அதாவது கோடி ரோட்ஸ் கூட வந்து ஒரு மேட்ச் விளாண்டதுக்கு அப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரா ஸ்மாக்டவுனாக இருக்கட்டும், அது இல்லாமல் டபிள்யூட பேப்பரிஸாக இருக்கட்டும், எப்போலாம் நம்முடைய ஜான்சனா வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டவணை வந்து இப்போ வந்து ரிவீல் ஆகிருக்கு. அதில் வந்து பல விஷயத்தை வந்து நம்மளுடைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 1 நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2 அதுக்கப்புறம் 3 நடக்கிற அந்த சம்மர் ஸ்லாமோட அந்த ஒரு பேப்பரிவுக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய 22 நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு, அதுக்கப்புறம் 8 நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31 நடக்க போகிற கிளாஸ் இன் பாரிஸுங்கிற அந்த பேப்பருக்கு வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து மேட்ச் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஸ்மாக்டவுன், அதுக்கப்புறம் ரா, அதுக்கப்புறம் க்ரௌன் ஜுவல் பந்த் அப்படிங்கிறது, அப்புறம் சர்வை சீரிஸ், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் மேட்ச். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ஜான்சனாவோட எந்தெந்த மேட்சஸ்க்கு வந்து நம்முடைய டபிள்யூக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதில் எல்லாமே தெரியாது. நம்ம ஜான்சனாவோட அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் என்னென்ன இதுக்கு அப்படின்னு ஆக போகிறதுக்கான முழு விளக்கத்தையுமே இப்போ வந்து டபிள்யூ தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்முடைய டபிள்யூக்கு வந்து நம்முடைய ஜான்சனா வந்து எப்போ வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டால், ஜான்சனா இன்னும் வெறும் 11 தாட்டி மட்டுமே தான் டபிள்யூக்கு வந்து அப்பீரியன்ஸ் ஆக போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சனா வந்து முழுக்க ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டு ஓய்வு பெற்றுவார். இன்னும் 17 தாட்டி மட்டுமே தான் நம்முடைய ஜான்சனா வந்து டபிள்யூக்கு வந்து அப்பீரியன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஷோலையும் நம்முடைய ஜான்சனா வந்து அப்பீரியன்ஸ் ஆக மாட்டார். டபிள்யூல வந்து பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து திரும்பி ரியூனியன் ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து டபிள்யூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம வந்து திரும்பி வந்து டபிள்யூல வந்து அந்த ஓஜி பிளட் லைனை வந்து ரியூனியன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து டபிள்யூ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய அந்த டாக் டீம் டிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அடியாக, அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்கு. அதாவது டபிள்யூல ஒரு டாக் டீம் டிவிஷன் வந்து ஒரு நம்பர் 1 டாக் டீம் டிவிஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வந்து, அது கிரேட்டஸ்ட் ஆஃப் த டாக் டீம் சாம்பியன் அப்படின்னா அது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஊசோஸ் தான். அது ஊசோஸ் வந்து அந்த ஒரு டாக் டீம் டைட்டிலை வச்சிருக்கப்ப அதுக்கான ஒரு மகிமை, அதுக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஏகபோகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த டாக் டீம் சாம்பியனுக்கான ஒரு மகிமை அப்படிங்கிறது இப்போ வந்து சுத்தமாக இல்லை. இப்போ வந்து நம்ம டபிள்யூ வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னுட்டா, நம்ம வந்து ஊசோஸ் வந்து திரும்பி வந்து ரியூனியன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது டாக் டீம் டிவிஷனோட அந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக போகுதான். அதாவது டாக் டீம் டிவிஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படிங்கிறது சுத்தமாக போயிருச்சு. அது வந்து இப்போ வந்து எந்த டாக் டீம் இருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்முடைய டபிள்யூ ஃபேன்ஸ் யாருமே ஏற்றுக்கல. அதாவது இதான் ஒரு டாக் டீம் டிவிஷனா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து எல்லாருமே ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதனால் இப்போ வந்து நம்முடைய டபிள்யூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய ஊசோஸை வந்து திரும்பி வந்து டாக் டீம் டிவிஷன்லேயே கொண்டுட்டு போகலாம், அதாவது டாக் டீம் டைட்டில் வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ டபிள்யூ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இப்போ நம்முடைய ஜே உசோவுக்கு வந்து எந்த விதமான ஸ்டோரி லைனுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ஜே உசோ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட தான் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் விளையாட போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ எதனால் வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய ஜே உசோவை இணைச்சாங்க அப்படின்னா, இப்போ ஜே உசோவுக்கு வந்து எந்த விதமான பிளானுமே டபிள்யூ இல்லை. அதனால் நம்முடைய ஜே உசோ வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இப்போ இணைச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி நம்முடைய ஜிம்மி உசோ இருக்கான, ஜிம்மி உசோக்கு எந்த விதமான ஸ்டோரி லைன் இல்லை. இப்போ நம்முடைய ஜிம்மி உசோ வந்து முழுக்க நம்முடைய ஜாக்கபாட் கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் டைட்டிலை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஃபியூடில் கொண்டுட்டு போய் நம்ம டபிள்யூ வச்சிருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய ஸ்மாக்டவுனில் இருக்க நம்முடைய ஜிம்மி உசோ வந்து ராக்கு வந்து டிராஃப்ட் பண்ணிட்டு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இணைச்சி, அதாவது நம்முடைய அந்த ஜே உசோவையும் ஜிம்மி உசோவையும் இந்த ஊசோஸ் வந்து ரியூனியன் பண்ணி நம்ம டபிள்யூவோட வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனை வந்து
நம்முடைய ஜே உசோவையும் நம்முடைய ஜிம்மி உசோவையும் வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து WWE இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஒருவேளை நம்முடைய ஊசோஸ் வந்து திரும்பி வந்து ரியூனியன் ஆகி டாக் டீம் டைட்டில் வந்து வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இன்னொரு பிளானையே நம்மளோட WWE வந்து போட்டு வச்சிருக்காங்களா, அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜே உசோவையும் ஜிம்மி உசோவையும் இந்த ஊசோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வந்து ரியூனியன் பண்ணி நம்ம ராவில் வந்து வேர்ல்டு டாக் டீம் டைட்டில் வந்து நம்ம வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதே சேம் டைம் வந்து நம்மளோட WWE வந்து இன்னொரு பிளானையும் போட்டு வச்சிருக்காங்களா, அது இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா சர்வே சீரிஸோட அந்த ஒரு போஸ்டரில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்சராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் இருக்கும். அதனால இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இப்போ ஜே உசோ, ஜிம்மி உசோ, ரோமன் ரெயின்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய ஜாக்கப் ஆட்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை வந்து இணைஞ்சிட்டார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸை வச்சு சர்வே சீரிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேமை வந்து கொடுக்கலாம், அந்த ஒரு மேட்சஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்வே சீரிஸ் வந்து ஒரு வார் கேம் விளையாடுறாரு அப்படின்னா அவர் வந்து யார் கூட விளையாடுவார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டு இருக்கு. அதில் வந்து உங்களோட சாய்ஸஸ் படி நான் வந்து 2 இதை சொல்கிறேன். அது வந்து யார் வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீம் கூட வந்து சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது ஒன்று வந்து நம்மளுடைய சோலோசிக்கோட அந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, அவங்க கூட வந்து சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் பண்ணால் நல்லா இருக்கலாம். இல்லை நம்மளுடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷன் கூட வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய WWE ஒரு ஓன் பிளான் என்ன அது மேபி இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்வே சீரிஸில் வந்து ஒரு வார் கேம் மேட்ச் வந்து விளையாடுறாரு அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியனில் சொல்கிறேன். உங்களோட கருத்துப்படி என்ன, ரோமன் ரெயின்ஸ் வந்து செத்ரோன்ஸ் கூட வந்து அந்த ஒரு வார் கேம் விளையாட நல்லா இருக்கும், இல்லை சோலோசிக்கா கூட வந்து மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ஊசோஸ் டீமை வந்து திரும்பி ரியூனியன் பண்ண வைக்க போகிறாங்க. ரியூனியன் பண்ண வச்சு நம்மளுடைய ஊசோஸ் கிட்ட வந்து திரும்பி வந்து அகைன் வந்து ஒரு டாக் டீம் டைட்டிலையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. நம்மளுடைய ஊசோஸ் கிட்ட வந்து டைட்டில் ஊசோஸ் கிட்ட வந்து அந்த ஒரு டாக் டீம் டைட்டில் வந்துட்டாவே அந்த டாக் டீம் டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, அதுக்கான ஒரு கௌரவம், அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வந்து கண்டிப்பாக அந்த டாக் டீம் டைட்டிலுக்கு வந்து கிடச்சிரும். அந்த டாக் டீம் டைட்டில் வந்து யார் கையில் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு மவுசு இருக்கார் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் வந்து WWEக்கே தெரியும். ஊசோஸ் கிட்ட இருந்தால் மட்டுமே தான் அந்த டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து நம்மளுடைய WWE அந்த ஒரு பிளானை தான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்மளுடைய WWE சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஜே உசோவையும் ஜிம்மி உசோவையும் இணைச்சு அந்த டாக் டீம் மிஷனை வின் பண்ண வச்சா நல்லா இருக்குமா, இல்லை ஒரு சிங்கிள் புஷ்லேயே நம்ம 2 பேர்த்தையும் கொண்டுட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.